எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப இந்த அற்புதமான அரங்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, காலையிலிருந்து நமக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை பேசி மகிழ்வித்து சிந்திக்க வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்களே, இதற்கு முன்பாக மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவில் யதார்த்தமான வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டிய விஜயகுமார சுவாமிகளே, நாமெல்லாம் அமர்ந்திருக்கும் போது இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலூர் அஸ்வா பாலா அண்ணா அவர்களே, அவர் இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு கலகலப்பு கொடுக்கறதுக்காகவே மகரிஷி ஜோதிட ஆய்வகத்தினுடைய, அதாவது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய நிறுவனர் தலைவர், இந்த தமிழகமெல்லாம் இன்றைக்கு உச்சரிக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய துதி என்றால் அது முகுந்தன் முரளி என்றுதான் அர்த்தம். நல்ல உள்ளம் கொண்ட நல்ல ஆத்மா, தான் பெற்றது மட்டும் இல்லை, தான் சார்ந்தவர்களையும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஒரு அற்புதமான ஆத்மா தான் முகுந்தன் முரளி. அதனினும் மேலாக பாண்டிச்சேரியில் இன்னைக்கு உங்களையெல்லாம் சந்திக்க வைத்த பெருமை நமது சிவராமலிங்கம் ஐயாவைத்தான் சாரும். அவருடைய சிறிய முயற்சி இது, ஆனால் அவருக்கு கிடைத்த வெற்றி இது. ஏன்னா எல்லாமே சுவாமிகள் வந்துட்டாங்க. சுவாமிகளுடைய உரை ரொம்ப சிறப்பான உரை. அதே மாதிரி முகுந்தன் முரளி உங்களை பூரா ஊக்கப்படுத்தினார். வந்தவங்க எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ஜோதிடத்தினுடைய தகவல்கள் நல்லா கொடுத்தாங்க. உங்கள் அனைவருடைய பாதார கமலங்களை நான் வணங்கும் வடநாட்டு சித்தர் சாது சோம்பர் சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக யதார்த்த வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டில் ஒரு மனுஷன் எதை தேடி போகிறான்? ஜோதிடரை நோக்கி போகிறான். நம்ம எல்லாம் ஜோசியரை பார்க்க போகிறோம். என்ன கேட்போம்? ஏதாவது ஒரு பிரச்சனையை நாடித்தான் போகும் இல்லையா? பிரச்சனை இல்லாமல் என்னைக்காவது ஒரு ஜோசியன்ட்ட போயிருக்கீங்களா? இல்லை. என்ன? யாருமே இல்லை. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சாதாரணமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு 2 ரூபா 4 ரூபா கூலிக்கு போவான், பொண்டாட்டி 2 ரூபா கூலிக்கு போவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு தான் வந்து அந்த அரிசி பருப்பை வாங்கி சமைச்சு நைட்டு ஒரு 7 மணிக்கு சுடுசோறு சாப்பிடுவான். ஆனால் காலையிலன்னு சொன்னால் ஒன்றும் பழைய சோறு இருக்கும், இல்லாட்டி கூழுதான் இருக்கும். இப்படி உணவு முறையில் இருந்த காலகட்டத்தில் நோயினுடைய தன்மை, நோயினுடைய வீரியம் எதுவுமே நமக்கு அதிகமாக வந்ததில்லை இல்லையா? குழந்தை பேரில் என்னைக்காவது தவறு இருந்துச்சா? அவன் வீட்டுக்குள்ளே வெறும் 6 ரூபா சம்பளம், உள்ளுக்குள்ளே பார்த்தா 6 குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த 6 ரூபா சம்பளத்தை வச்சு அவனும் வாழ்ந்தான், அவன் குடும்பமும் வாழ்ந்துச்சு, அந்த பிள்ளைகளையும் அதாவது ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து வாழ்ந்தானா இல்லையா? கட்டி கொடுத்தானா இல்லையா? இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவன் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறான். ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு நம்ம சொல்கிறோம், டே இன்னும் ஒரு குழந்தையை பெற்றுக்கூடா அப்படின்னு சொல்கிறோம். நோ இதுவே எங்களுக்கு பத்தலை அப்படின்றான். ஏன்னா 2 லட்ச ரூபா சம்பளம் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு பத்தலையாம். இப்போ இந்த சமூகமும் சமுதாயமும் எப்படி போய்கொண்டு இருக்கிறது இல்லையா? இது தீர்க்க முடியாத ஒரு பொதுவாக இங்கே பாருங்க, இந்த இறைவனால், அதாவது நம்ம வந்து ஒரு தாய் தகப்ப வகுத்துலேருந்து தான் பிறந்தோம் இல்லையா? அப்பா அம்மா இல்லாமல் நம்ம வந்தோமா? இப்போ சாமி சொன்னாங்க, எவன் ஒருத்தரை தாயினுடைய படத்தை எடுத்து தன்னுடைய பைக்குள்ளே வச்சுக்கிட்டாலே அதுவே பரிகாரம்னா சொன்னாரா இல்லையா? நீங்கள் கைதட்டீங்களா இல்லையா? இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது எப்படின்னா, நாம் நம்மளை புரிஞ்சுக்கிடணும்.
இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சில அடைபட்ட கதவுகளை எப்படி திறப்பது, இதுதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட நான் இவ்வளவு சிறப்பாக, அதாவது உங்களுக்கு முன்னாடி இப்படி நிற்கிறேன், இறைவன் என்னை நிற்க வச்சிருக்கான் அப்படின்னா இதுக்கு நான் பாடுபட்டு இருந்தா தான் நீங்கள் இப்போ வந்து நிற்க வச்சிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்த துறைக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் இந்த சிந்தனையோடையே இதுக்குள்ளேயே புரண்டதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தையும் இந்த மரியாதை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ பாடுபடாதவனுக்கு எந்த பலனும் கிடையாது. பாடுபடாதவனுக்கு எந்த பலனும் கிடையாது. பாடுபட்டா பலன் உண்டு. ஆனால் கர்ம வினை அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? முன்ஜென்ம கர்ம வினைன்னு சொல்கிறான். இதை நீங்கள் போனோன்னு சொல்கிறான், அதாவது அது வெனடா அப்படின்றான். அதுலேயும் சொல்கிறான் முன்ஜென்ம கர்ம வினை. இன்னைக்கு எல்லாரும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று திருமணம், இன்னொன்று குழந்தை, இன்னொன்று கடன். இப்போ நம்ம வேடிக்கையாக சொல்கிறதா, கடன் வாங்கும்போது எப்பா இந்த கடனை நான் அடைச்சிருவேனான்னு சொல்லி எந்த ஜோசியத்தையும் அது கேட்டு கடை வாங்குறானா? நாங்கள் யாராவது கேட்டு வாங்குறானா? சரி, அப்படி மூந்தல் முருகிட்ட வந்தா, சார் இத்தனை மணிக்கு இந்த டயத்தில் இந்த ஓரையில் நீங்கள் கடை வாங்குங்க சார் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு ஒரு தச்சனை கொடுக்கணும்ல, கொடுக்கணுமா இல்லையா? யாரும் கேட்கறது இல்லை. ஆமாம், இப்போ ஜெய்சங்கர் பேசும்போது கூட கடனை வந்து எந்த டயத்தில் அடைக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா இல்லையா? ஆனால் இந்த இடத்துல தான் மனிதனுடைய தேவைகள் அதிகமாக போகும்போது இதுக்குள்ள ஆசையும் அபிலாசையும் கூடி நிற்கும்போது ஒரு சிலர் போய் கடனில் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்னைக்கு எவனாவது வீடு கட்டுறான் இல்லை வீடு வாங்குறான், கடன் இல்லாமல் எவனாவது ஒருத்தன் வாங்குறான், அவன் தான் இலவசமாக கொடுக்குறது மாதிரி பேங்க்காரன் அள்ளி அள்ளி கொடுக்குறான் கிரெடிட் கார்டில். வாங்கி வச்சுட்டு டியூ கட்டும்போது தான் தெரியுது இவனுக்கு எவ்வளவு அதிகமாக கட்டுறோம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் இருக்கட்டும். நம்முடைய மனித வாழ்க்கையில், சராசரியான வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையினுடைய யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் கிடைக்கணும்னா இயல்பாக அவரவர் கர்மவினைக்கு தக்கவாறு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு அழகான சூத்திரம் இருக்கு. இந்த அழகான சூத்திரத்தை நான் வந்து யூடியூப்ல என்ன சொல்லிட்டேன், இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை மக்கள் பூரா பின்பற்றி அதில் பலர் அடைந்த நன்மையை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிருக்காங்க. இது எனக்கு ஒரு பெருமை. அதை விட எனக்கு பெருமைன்றதை விட இந்த ஜோதிட உலகத்துக்கே பெருமை. இது எனக்கு மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் இல்லை. என்ன அப்போ நான் இந்த துறை சார்ந்த நிலை 87 இந்த பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நிலைப்பாட்டையும் ஆராய்ந்த பின்பு தான் 87 தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞானம் கிடைச்சது. இதை இப்படியும் பார்க்கலாம் அப்படி. சரி, அதுக்குள்ளே போகும்போது தான் எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், இல்லைடா இந்த மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய இந்த ராசி மண்டலம் தான் காலபுருஷ தத்துவம், இதுக்குள்ள ஒரு ஜீவன் பிறக்கிறான், அவனுக்கு இந்த கட்டங்கள் எப்படி வேலை பார்க்குது அப்படின்ற ஒரு சூத்திரத்தை அன்னை மீனாட்சியினுடைய அனுக்கிரகத்தால் கிடைக்கப்பட்டது. இப்போ நம்ம கண்டுபிட்டோம்னு சொல்லாதீங்க. என் குளத்துக்கெல்லாம் ₹1 கொண்டு தர மாட்டேங்கிறான். எங்கள் ஊரில் எனக்கு எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு பொண்ணு தாங்க. யார்? இவனுக்கு, இந்த ரவுடி பையலுக்கு அப்படின்ட்டாங்க. உண்மைங்க, பொண்ணே தர மாட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு பொண்ணு தர்றதுக்கு வரிசையில் இருந்தாங்க. இப்படியும் நடந்துச்சு. என்ன காரணம்? அது வேற, அதை விட்டுவோம். என்னன்னா அன்னை மீனாட்சியுடைய அனுக்கிரகத்தால் கிடைக்கப்பட்டது தான் இந்த காலபுருஷ தத்துவம் என்ற ஒரு மாபெரும் கேடை. இதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். நம்ம இயல்பா ஒருத்தனை வந்து சிம்பிளா ஒரு விஷயத்தை சொல்றோம். எல்லாம் நம்ம பரிகாரம் என்பதை நீங்க இது பண்ணாதீங்க. பரிகாரம் வார்த்தையே நீங்க பேசாதீங்க. வழிபாடு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க வழிபாடு தான். நீங்க ஒரு ஊருக்குள்ள போறீங்க, ஊருக்குள்ள இறங்கின உடனே புதுசா ஒருத்தனை பார்க்க போறீங்கன்னு வைங்களேன். நீங்க ஊருக்குள்ள இறங்கின உடனே இறங்கின அடுத்த மாத்திரத்தில் அந்த ஊர்ல ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா? அந்த போன இறங்கணும்னு ஒரு கோயில் இருக்கும். எல்லா ஊருக்கும் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் நின்று ஒரு வார்த்தை அப்படின்னு ஒரு கும்பிட்டுட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டிட்டு நீங்க உள்ள போங்க. நீங்க யாரை பார்க்க வந்தீங்களோ அந்த காரியம் மிக சக்சஸ் அமைஞ்சும். இப்ப இந்த சிவராமன் வந்து இந்த விழாவை நடத்தல நான் உங்களை பார்த்துருக்க முடியுமா? இல்லையா?
இதில் தான் மாபெரும் ரகசியத்தை இயற்கையாக ஒழிச்சு வச்சிருக்கோம். கிரக வரிசையில் நம்ம சொல்லலாம், சுக்கிரன் வந்தால் அவன் அப்படி இருப்பான், சூரியன் வந்தால் இவன் இப்படி இருப்பான், ராகு வந்தால் அவன் அப்படி இருப்பான். ஆனால் நம்ம இந்த 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 ராசி மண்டலத்தை எப்படி பிரிச்சிருக்கான்னா 3 பாரியாயமாக பிரிச்சுட்டான். எளிமையாக சொல்லித்தரேன். 3 பாரியாயத்தை பிரிச்சுட்டான். எப்படி? மேஷம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் விருச்சியம் வரை, தனுசு முதல் மீனம் வரை. இந்த 3 பாரியாயத்துக்குள்ள தான் சார் நாம நிற்கிறோம். இப்போ நம்ம அப்பா எந்த பாரியாயத்தில் இருக்காரு, நம்ம பிள்ளை எந்த பாரியாயத்தில் இருக்காரு, நீங்கள் எந்த பாரியாயத்தில் நிற்கிறீங்கன்னு பார்க்கணும். இப்போ எல்லாருமே நம்ம மேஷத்தில் தான் விழுகிறோம். நம்ம எல்லாருமே மேஷத்தினுடைய பாரியாயத்தில் தான் வர்றோம். ஏன்னா அதான் காலபுருஷனுடைய முதல் வீடு. நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே தான் வர்றோம். சரி, நம்மளுடைய அப்பா எங்கே வர்றாரு? காலபுருஷனுடைய 9ஆம் இடமாகிய தனுசுக்குள்ளே வந்துடுறாரு. அவர் தந்தை வழி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். நம்ம தந்தை அந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சந்ததி இருக்கு இல்லையா, குழந்தை புத்தர், அவனை எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க? சிம்மத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு அழகா புரியுதா? இப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன செய்ய, நம்மளுடைய சந்ததி நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், நமக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள், எல்லாமே அற்புதமான சூட்சுமங்கள். எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் என்னால் கொடுக்க முடியுமான்றது இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை அழகாக சொல்லித்தரேன். இந்த பாரம்பரியத்தினுடைய முதல் நட்சத்திரம் எதுனா, மேஷத்தில் நீங்கள் அசுபதினு எடுப்பீங்க, சிம்மத்தில் மகம்னு எடுப்போம், தனுசில் மூலம்னு எடுப்போம். இவை ஏன் இந்த பாரியாயத்தில் இந்த நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக வச்சான்? இப்போ அசுபதி நட்சத்திரத்துக்கு அடுத்து தான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை வச்சுருக்கான். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு தான் சூரியனுடைய நட்சத்திரத்தை வச்சுருக்கான் இல்லையா? அதுக்கடுத்து தான் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ ஏன் இந்த கேதுவை தூக்கி அந்த இடத்துல முதல் நட்சத்திரமாக வைக்கணும்? இந்த 3 சாவி இருக்கு. இந்த 3 சாவியை நீங்கள் கரெக்டாக உள்ளே போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைத்து விடும். எல்லாருமே இதில் அவன் இந்த லக்கணத்தில் தான், இவன் இந்த லக்கணம், அதெல்லாம் எவனும் இதில். இந்த 3 சாவி தான் முக்கியமான சாவி. அதாவது எப்படின்னா, ஒரு அம்மா இப்போ அது யூடியூப்பில் பார்க்குது. இப்போ நாம் அதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும்போது, இந்த கேதுவுடைய வழிபாட்டை சொல்லியிருக்கும்போது, அதுக்கு இயற்கையாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, அசுபதி மகம், இப்போ அசுபதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆவதாக வரக்கூடிய செவ்வாய் திசை மாரக திசைன்னு இருக்கான். மிருகசீரிடம் சித்திரை விடத்தில் பிறந்தவங்க 4ஆவது திசையாக வரக்கூடிய சனி திசை மாரக திசைன்னு இருக்கான். அவன் யோகாதிபதியே இருந்தாலும் சரி எதையும் செய்ய மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்பி மோசம் போயிடக்கூடாது. சரியா? அவன் சொன்னதெல்லாம் மீறியெல்லாம் எதுவும் நடக்காது. இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா, 5ஆவது திசை செவ்வாய் திசை, அது போய் மகத்தில் போய் நின்றுருக்கு. இந்த அம்மா யூடியூப்பை பார்த்துக்குது. இதில் இவங்க அப்பா கொடுத்த சொத்தை அண்ணன் தம்பி பூரா அடித்து பிடிங்கிட்டு இந்த பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளையோட வெளியேற்றி விட்டாங்க. வெளியேற்றி விட்ட உடனே அதே ரீதியில் இன்னொரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த யூடியூப்பை பார்த்துட்டு, நமக்கு யாரும் இல்லை, நம்ம வழிபாடு செஞ்சு பார்ப்போமே, இதெல்லாம் போய் ஒரு ஜோசியத்தையெல்லாம் கேட்குறேன், எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கல, போய் அது விநாயகர் வழிபாட ஆரம்பிச்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை விநாயகர் வழிபாடு, அது சொன்னது மாதிரியே போயிடுச்சு. இந்த வழிபாடு பண்ண இதில், அதாவது வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைக்கு உடல்நிலை கோளாறு போய் டெஸ்ட் பண்ணால் ப்ளீஸ் கேன்சர். செவ்வாய்க்கு இந்த கேதுன்ற வைரஸ் இல்லாமல் ஒருபோதும் கேன்சர் வராது. அதோட இப்போ நம்ம இந்த அப்டேட்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்டா பெண்களுக்கு மட்டும் அதிகமாக புற்றுநோய் வருது அப்படின்ற ஒரு ஆய்வு எடுத்து வச்சாச்சு. ஏன் அதிகமான குழந்தைகளுக்கு ஆட்டிசம் குழந்தைகள் பிறக்கிறது? இன்னைக்கு ஆட்டிசம் குழந்தைகள் ஜாஸ்தி. ஒரு காலத்தில் இருந்துச்சா? நம்ம காலத்தில் இருந்துச்சா? நம்ம காலத்தில் ஏதாவது ஆட்டிசம் குழந்தைகள் இருந்துச்சா? இன்னைக்கு ஏன் ஆட்டிசம் குழந்தைகள் பிறக்குது? இதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் நம்ம ஊரில் ஏன்னா கிறுக்கன் அப்படின்னா கிறுக்கன்னு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் தான். இல்லாட்டி அவன் மாட்டு காலில் வளங்க கூட அவன் நடந்துக்கிட்டு இருப்பான். ஆக்டிசம்ன்ற குழந்தைகளை எங்கேயாவது போய் பரிசோதிக்கணுமா? அன்றைக்கி ஒரே ஒரு டாக்டர் இருந்தார், எம்பிபிஎஸ்னு போட்டிருந்தா, அவர் தான் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனையும் டாக்டர். இன்றைக்கி எல்லாத்துக்குமே அக்கா பிரிச்சாச்சு இல்லையா? 96 தத்துவத்துக்குரிய பிரிவுகளை பிரித்து தூக்கி விட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக ரேட்டு. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? நம்பிக்கையா
இந்த விநாயகர் வழிபாடு ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கும் போது அது பாட்டுக்கு பண்ணிக்கிருக்கு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த விநாயகர் வழிபாடை பண்ண 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 ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விரட்டி விட்ட அண்ணன் தம்பி பூரா வந்து காலில் வந்து கூட்டிக்கொண்டு போய் அதே சொத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி நடந்துருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கேஷுவல் அந்த வழிபாடு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு நாள் மருந்து வாங்க போகும்போது சரி ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் கழித்து அங்கே போயிருந்துருக்கு. அங்கே மாத்திரை மருந்து வாங்கும்போது அந்த டாக்டர் அடையாறில் சொல்லியிருக்காரு, அம்மா இன்னைக்கு ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, கேம்ப் நடக்கு, நீங்கள் வேணால் போய் பாருங்களேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா சரி வியாதி வந்தவங்களுக்கு தானே தெரியும் வேதனை, போய் அந்த டாக்டரை போய் கேம்பில் பார்த்துருக்கு. அவர் ஒரே ஒரு மாத்திரை அழித்து இன்னொரு மருந்து எழுதி கை கொடுத்து இதை சாப்பிடுங்க. அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே கேன்சரே குணமாயிடுச்சு. எப்படி இப்போ அதாவது ஒரு விதை என்பது விதைக்கப்பட்டவுடன் அந்த விருட்சத்தினுடைய வீரியம் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் நம்மளுடைய வினையினுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் கர்ம வினையினுடைய கோட்பாடு தான். இதை நாம் வந்து சரி பண்ணணும். என்கிட்ட ஒருத்தன் வரலாம், உடம்பு பூரா கட்டி நல்லா இங்க மூஞ்சி முகரம் எல்லாமே கட்டிங்க, இதை நம்ம கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம். அவன் வந்துட்டு நான் என்னமோ பெரிய வைத்தியர் நினச்சிட்டு அவன் வந்துட்டான். பார்த்தா எனக்கு அவனை பார்த்த ஒன்று இது என்னப்பா இல்லை இதுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரா நான் அப்படி சொல்லிட்டு அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்தா சுக்கிரன் மகத்தில் இருந்தது. நான் கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் கர்ப்பிணி பெண்ணோ கன்னி பெண்ணோ சுமங்கலி பெண்ணோ ஏதோ ஒன்று மாண்டு இருக்கு, இது உனக்கு தெரியுமா? இல்லை சாமி எனக்கு தெரியாது. உடனே அவன் தான் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அந்த நேரத்தில் அவன் தாட்டி விட்டா போதும்னு தான் நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, அக்கறையோட எடுத்துக்கிட முடியாது. சரியா? அப்போ அவன் ஃபோன் பண்ணிட்டான் அவங்க அப்பாவுக்கு, சாமி இப்படி சொல்கிறாரே என்ன அப்படின்னு. ஆமாடா எங்கள் அப்பாவுடைய முதல் தாரம் அப்படித்தான் இறந்துச்சு, சூசைட். அவர் அங்கேருந்து வந்துட்டார். இப்போ இதுக்கு தீர்வு என்னென்னா எனக்கு தெரிஞ்சது தான் இது. எனக்கு இங்கே வா, வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போ, என்ன 7 விளக்க போடு, விளக்கணையில் போடு, அருங்கம்புல் மாலையை போடு, அந்த விநாயகரை 20 சுற்று 7 சுற்று ஆண்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான். 20 வாரம் கழிச்சு வா, இதுக்கு மருந்து இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா 20 வாரம் கழிச்சு அவன் நினச்சி வர்றானா வரலையான்னு நமக்கு என்ன தெரியும், வராமல் போயிடுவான்ல, நம்ம தப்பிச்சுருவோம். அப்படி தானே சார்? 20வது வாரம் முடிச்சுட்டு அவன் வர்றான் சார், இது நடந்தது சார். அவன் உடம்புல ஒரு கட்டி இல்லை சார், அப்படியே வச்சிருச்சு. அவன் குடும்பமே அங்கே காலில் இறந்தது. இது அப்போ இதில் என்ன சார் சூத்திரம் இருக்குது? இதுக்குள்ளே தான். ஏன்னா இதை இறைவன் அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் இதை எனக்குள்ளே எப்படி கொடுத்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். இதை ஆய்வு பண்ணடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மண்டைக்குள்ளே உதிச்சது தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த அசுபதி மாக மூலத்தை நான் உத்து பார்க்கும்போது தான் இந்த அசுபதி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். அதைத்தான் தலைவாசல்னு சொல்லுவோம். நம்ம மூளை இருக்கு இல்லையா, மூளையினுடைய தான் அசுபதி. அப்போ நம்முடைய வினைப்பயன், நீ இந்த பூமிக்கு ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவரும்போது உன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்ன அப்படின்றத குறிப்பா எதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு வர்றோம், அசுபதியிலிருந்து எடுத்துக்கிட்டு வரோம். சரி, மூல நட்சத்திரம் இது காலபுருஷனுடைய 9ஆம் இடம், தகப்பனுடைய நிலை, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கதான் இருக்கு. அப்ப தெய்வ குற்றங்கள் நிறைந்த ஒரு நிலை அங்கதான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டு இதுக்கு ஒரு தீர்வு எப்படின்னா, சாதாரணமா எல்லாருமே நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்ப உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் இப்ப ராகு போய் அசுபதியில் போய் நிற்கிதுன்னு வைங்களேன். அப்போ ராகு என்ற வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும்னா ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகணும். அதையும் பாருங்க, இந்த முச்சத்தில் இருக்கக்கூடிய கோயில், அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய கோயில், ஆள் நடமாட்டம் இல்லாத விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போயிடக்கூடாது. நித்திய அபிஷேக ஆராதனை பண்ணக்கூடிய கோயிலாக தான் அது இருக்கணும். சரியா? அதில் முக்கிய கவனம். அப்போ அந்த கோயிலில் போய் ஒரு 7 விளக்கெண்ணெயில் இருக்கணும். நீங்கள் அசுபதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே விளக்கெண்ணெயில் ஏற்றுங்க. விளக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் ஏற்றாதீங்க. இதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு வேண்டாம். அவன் சொல்கிறான், சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்? நல்லெண்ணெயை தான் தேய்ச்சி குளிக்கிறோம். இந்த நல்லெண்ணெய் நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் நல்லெண்ணெயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம், உடனே நம்ம விளக்கேற்றணும்னா அது சும்மா இல்லை, அந்த வாசம் அந்த வீட்டுக்குள்ளே வருது. அதில் சுவாசிக்கும் போது எல்லாரும் என்ன செய்கிறோம்? லேசினஸ், ஒரு மாதிரி சோம்பல் நமக்கு வந்துடுது. ஆனால் விளக்கெண்ணெயில் ஏற்றி பாருங்கள்,
உங்கள் உடலை சமப்படுத்தக்கூடிய ஆற்றல், உஷ்ணத்தையும் இதையும் சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் விளக்கெண்ணெய் தான் உண்டு. நீங்கள் விளக்கெண்ணெய் ஏற்றி பாருங்களேன் வீட்டில், அப்படியே ஒரு மாற்றம் தெரியும். அப்போ அந்த விநாயகர் ஒரு 18 சுத்து, இது வாழ்வியலுக்காக சொல்கிறேன், ஜோதிடம்ன்றது வேறு, அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ இவரெல்லாம் அந்த அண்ணெல்லாம் கரூர்காரெல்லாம் அழகாக சில விஷயத்தை பேசினார், ராஜா சங்கர் பேசினார், எல்லாமே பேசினாங்க. அதில் துறை எப்படி எடுக்கணும், அதெல்லாம் அந்த துறையெல்லாம் நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றுமே கிடையாது. ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டுனா அது எளிமை. இப்போ அவன் எவ்வளோ அழகாக ஒரு பாவத்தை இணைச்சு பலன் எடுக்கக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க. அதை ஒரு சூத்திரத்தை அழகாக நான் சொல்லித்தரேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் ஜோசியர் எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளோ சரி, மற்றவங்களாம் இதுதான் ரைட் எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த ராகு போய் கேதுவோட நட்சத்திரத்தில், அப்போ விநாயகர் 18 சுற்று கிளாக் வைஸ் வளமாக சுற்றணும். ஏன் 7 சுற்று ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றணும்னா, அங்கே கேதுவும் ராகுவும் அப்பிரதிஷ்டத்தில் சுற்றுறாங்க. ஆனால் கேது அப்பிரதிஷ்டம் தானே. கேதுக்கு எத்தனை வருஷம், ராகுக்கு எத்தனை வருஷம்? 18 வருஷம் வளம், 18 சுற்று, 7 சுற்று வளம். இதை மட்டும் செய்யணும். இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த அசுபதி மக மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால், சரியா, நீங்கள் சொல்லி பாருங்க. அதுலேயும் மகத்தில் இப்போ ராகுவோ செவ்வாய் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் துர்மரணம் நடந்துச்சான்னு கேளுங்க, ஆமாம்பா, சரியா. ஒன்று இப்படி வழிபாட்டை நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம், சரியா. சரி, இப்போ கல்யாணம்னு பேச்சு எடுக்கிறோம். இந்த கல்யாண பேச்சு, குழந்தை பாக்கியத்தெல்லாம் இவங்க எடுத்தாங்க. சின்ன சின்ன விஷயம்தான். என்கிட்ட ஒரு பையன், இப்போ ஒரு பொண்ணோட, இப்போ சார் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்திருக்கு சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்குறாருன்னு வைங்களேன். அவன் ஜாதகத்தில் 7ஆம் இடம்ன்றதை நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் நன்றாக இருக்கிறதா. அப்போ 3ஆம் இடத்துல என்ன இருக்கு? ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் இருக்கா இல்லையா? அப்ப வீரியத்தன்மை இல்லாதவனுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன நடக்கும்? 12ஆம் இடம் அயன சேன போகமே இல்லடா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அப்ப சப்தமஸ்தானம் நன்றாக இருந்தால் இது நடக்கணுமே. அப்ப பாவங்களை பிரித்து, இப்ப ஒரு ஜாதகம் வருது, இதுக்கு கல்யாணம் இல்லைன்னு நீங்க எப்படி நிப்பாட்டுவீங்க? இதுக்கு கல்யாணம் இல்லை. சில ஜாதகங்கள் வந்தவுடனே என்னன்னா, டே இதில் செகண்ட் மேரேஜ் தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லை. இதை சொல்லணுமா இல்லையா ஜோசியன்? கல்யாணம் முதல் இல்லை, இவருக்கு 2வது கல்யாணம் இருக்குது, இதை நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மூந்தல் முரல் மாதிரி ஆள்கிட்ட படிக்கணும். ஆமாவா இல்லையா? அதுக்கு அடுத்து இந்த பிள்ளையை கட்டி கொடுக்குறோம்யா, இந்த பிள்ளை அந்த வீட்டில் போய் நல்லா இருக்கணும்ல. ஆமாவா இல்லையா? இப்போ இவர் என்ன செய்வார்? ஓ பேஸாக இருக்கே அப்படின்னு நான் பொறுத்தருக்குன்னு கொடுத்துட்டா அந்த பிள்ளை அங்கே போய் லைட்டாக அப்படின்னு ஒரு சுட்டு கண்ணீர் விட்டா, இப்போல்லாம் கொல்ல பேர் நினைஞ்சிறாங்க. அப்படி ஆனால் அது விதிப்பலன்ட்டு போயிடறாங்க. ஆனால் இவர் என்ன நினைப்பார்? பொன்னையாசாமி எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் காட்டியே என் பிள்ளை இப்படி ஆகி போச்சேன். பேச்சு ஒன்று. ஜோதிடம் எதுக்கு? சரியான வழிகாட்டி. அவர் என்ன சொன்னார்? துணை. வாழ்வியலுக்கு, வாழ்க்கைக்கு துணையாக இருப்பது யாரு? உங்களை மாதிரி சான்றோர்கள், தெய்வங்கள். உங்களுக்கு பேர் என்ன பேரு? தெய்வத்துக்கு நிகராக வச்சிருக்காங்க, உங்களை அப்படித்தான் மதிக்கிறாங்க இல்லையா? இது ஒரு பக்கம். 7ஆம் பாவத்தை தூக்கிட்டீங்கன்னா அதில் ஏகப்பட்ட நிலை இருக்கு. 7ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டா, இப்போ துரையிட்ட கேட்டால் துரை பேச்சுவாக்கில் பேசிக்கிட்டு இருந்தார். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் நான் வந்து நல்ல இந்த ஜோதிடத்தில் ஈடுபாடாக இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறவங்க பார்த்தா எனக்கு அவங்க மேலே காதலே வந்துடும். அவன் பேசுகிறத கேட்டால் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த ரசனை ஜாஸ்தி. ஏன்னா எந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காதா? இதுதான் ஏக்கம். எங்கேருந்து வேணாலும் வரலாம், அதுக்காக நம்ம பெரிய ஆள் கிடையாது இல்லையா? அப்போ அந்த பாவத்தையும் காரகத்தையும் உணர்ந்து விட்டால் நீ எடுத்து சொல்வதற்கு இலகுவான ஒரு வழிமுறை இந்த ஜோதிடத்தில் கிடைத்துவிடும். நீ அப்படி இப்படியெல்லாம் கஷ்டமே படாத. ஏன்னா சோடச வர்க்கத்தினுடைய நிலைப்பாட்டிலிருந்து எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி தூக்கி போட்டு வந்துட்டேன். இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் கற்றுக்கணும். கணிதத்தை கற்றுக்கணும். இன்னைக்கு கம்ப்யூட்டரில் தட்டிக்கிட்டு பலன்னு சொல்றீங்களே, நாங்கள்லாம் கையிலேயே தான் கணிச்சோம். கிட்டத்தட்ட 7000 ஜாதகம் நான் கையில் கணிச்சிருக்கேன். எனக்கு கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் 93 வந்து கம்ப்யூட்டர் வந்துருச்சு எங்கள் ஆஃபீஸுக்கு. அதுக்கு முன்னாடி
7000 ஜாதகம் எப்படி கையில் கணிச்சிருப்பேன். அதில் அந்த நோட்டெல்லாம் எழும்போது அப்படியே அச்சச்சா எழுதுவோம். ஜாதக அலங்காரம். டே அவன் விதியே நல்லா இருந்தாலும் ஜாதக அலங்காரம் இல்லைடா, எழுதுறதுல இருக்கு. அப்போ எழுதத்தான் அந்த கிரகம் வந்து நமக்குள்ளே போய் சேரும் இல்லையா. இன்னைக்கு வர்றாங்க பிரிண்ட் போட்டு எடுத்தோன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்க்குற மாதிரி ரிப்போர்ட் பார்க்குறாருல, அது மாதிரி பார்க்குறாரு ஜோசியர். இப்போ பலருக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சூழலுக்கு கொண்டு வராங்க. அதெல்லாம் விரிவாக்கம். அதெல்லாம் இன்னும் ஒரு நாள் பார்ப்போம். எல்லாருமே பசியில் இருக்கீங்க ரைட்டா. இப்போ நான் அதை போட்டு நோண்டக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த ஜாதகம் பார்க்க வர்றாங்களோ அந்த அவங்க கேட்கக்கூடிய அந்த காரண காரியத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாவத்தை ஆய்வு செய்யும் போது அந்த பாவம் மறுக்கப்படுகிறதா அல்லது கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு தான் பார்க்கணும் ரைட்டா. ஒரு பெரிய நாங்கள் ஹைதராபாத்தில் 94 மாநாடு முடிச்சுட்டு மதுரை கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மகரிஷியோட டீம், பெரிய டீம் நாங்கள்லாம். அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு மகரிஷி எல்லாருமும் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. உடனே நானும் கடகராமசாமி வெளியே போயிருந்தோம். எங்கள் 2 பேர்த்து ஏவிஎஸ் கூப்பிட்டாரு. வந்து பார்த்தா அது துலா லக்னம், சனி சிம்மத்தில், சுக்கிரன் சாரத்திலே இருந்தது. இப்படி பார்த்தேன். உனக்கு சனி தசை செவ்வாய்த்தி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போ உயிரோட இருக்க முடியாதான்னு சொன்னேன். அதெல்லாம் மகரிஷி என்ன எப்படி அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு கிரகத்தினுடைய செயல்பாடு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓப்பன் ஹார்ட்டு தான். வலம்புரி ஜானும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியுமா வலம்புரி ஜானும் நானும் மிக நெருங்கிய நண்பர்கள். நித்தமும் மாலை பொழுதில் ஒரு 10-15 நிமிடங்களாவது அப்போ இருக்கக்கூடிய ஃபோன், இப்போ செல் இல்லை, அப்போ வந்து ஆஃபீஸ் ஃபோன் தானே, இதில் தான் பேசி அப்படி அற்புதமான அந்த வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். ஒரு தடவை உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்களே சாமி, எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பலன் எழுதி கொடுங்களேன்ட்டு. வம்பு எப்படி விலைக்கு வருதுன்னு பாருங்கள். 2 வருஷத்துக்கு எழுதி கொடுத்து ஒரு தேதியை கொடுத்து ஒரு 13 நாள் இது நீ ஐசியூவில் இருக்கக்கூடிய காலம், இது உன்னுடைய மரண தேதி. இந்தா ஒரு 20 நாள் எனக்கு ஃபோனே இல்லை. ஏன்னா அது டெய்லி ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன். அப்போ அவர் சொல்கிறாரு, டே பொண்ணையா உன்னை அரவிந்தோ அம்மா தான் கேட்பாரு. ஏன்னா இந்த இடத்துல வச்சு சொல்கிறது சரியாகும். உன்னை அரவிந்தா உன்னை எழுதுன அந்த இதை வந்து நான் அரவிந்த அம்மா பாதத்தில் வச்சுருக்கேன். உன்னை அரவிந்த அம்மா நிச்சயம் கேட்பா அப்படின்ட்டாரு. எதுக்கு கேட்பா? என்ன எழுதிட்டேன்? ஆமாம், துலா லக்னத்துக்கு சனி தசை, எனக்கு மகனுக்கு சுட்ட வேண்டிய தசை, பதவியை கொடுக்கக்கூடிய தசை, என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தசையில் நீ மரண தேதி எழுதிக்கடா அப்படின்ட்டாரு. அப்போ தான் நான் கேட்டேன், உன் லக்கணத்தில் குரு இருக்குல்ல, நீ குருதசை 16 வருஷத்தை கடந்து வந்தீங்கள, அந்த 16 வருஷம் நீ கொடியேற்றி பறந்தியே பதவியில், உலகமெல்லாம் சுற்றி வந்தியே, சிறந்த பார்லிமெண்டியன் சொல்லக்கூடிய ஒரு பேர் எடுத்தியே, பத்திரிகை ஆசிரியராக இருந்தியே, எம்ஜிஆரின் செல்ல பிள்ளையா இருந்தியே, இந்த குருதசை 16 வருஷத்தில் தானே இருந்த அந்த துலா லக்கணத்துக்கு 6 குரு உன் லக்கணத்தில் உட்காந்து இவ்வளவு பெருமையை எப்படி கொடுத்துச்சுன்னு உன்கிட்ட சொன்ன ஜோசியங்கிட்ட கேளு இல்லையா. அடுத்து இந்த சனி தசை 10ல் சிஎஸ்ஆர் வாங்கின சனியை நீ கொள்ளும்னு சொல்றியே, அவங்ககிட்டே கேளு. யாரு? எங்க டீம்ல பெரிய எனக்குன்னு சீனியர் அப்பெல்லாம் இருந்தாங்கல்ல, இப்போ யாரும் இல்லை, சீனியர் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, யார்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு. நம்ம பொண்ணையாதான் அப்படின்னு. எல்லாருக்கும் இல்லை நீங்கள் அவன்கிட்ட தான் கேட்கணும் இதை அப்படின்னு சொல்லி எல்லாமே பேக் அடிச்சிருச்சு. ஒரு கிரகம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அவர் 6 குரு லக்கணத்தில் உட்காந்துக்கணும், நோயை கொடுக்கணும், நொடியை கொடுக்கணும், கடனை கொடுக்கணும், வழக்க கொடுக்கணும் இல்லையா. எதுலையுமே உட்படாம போறவனு கல்யாணமே நுழையடா. அப்படி குரு உனக்கு 1க்கு 2 குழந்தைகள், வீடு, வாசல், அந்தஸ்து, பதவி, பட்டம் எல்லாம் கொடுத்துச்சா இல்லையா? எப்படி கொடுத்துச்சு கேட்கணுமா இல்லையா? ஜோதிடர்கள் யோசிக்கணும். ஒரு கிரகம் வித்தியாசமான பலன்களை செய்து கொண்டு இருக்கிறது. கிரகத்தினுடைய பலனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அதற்குள்ள ஒரு ஞானம் இருக்கு, போகணும். யோகாதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. ஒவ்வொரு இதுலையும் அப்படி இருக்கு. அதனால பாவங்களை நீங்க ஆய்வு பண்ணும்போது கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு அற்புதமான கோல்டன் ரூல்ஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட சாம்ராட் அப்படின்னு சொல்லி
ஒரு பட்டத்துக்கு தகுதியான ஒரே ஆள் யாருன்னா கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி தான். இன்னைக்கு நாய் வகையெல்லாம் கலி சக்கரவர்த்தி இதெல்லாம் போட்டுக்கிறது, இதெல்லாம் கல்வி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓப்பனா சொல்றேன். இந்த ராசி மண்டலமே தெரியாத நீ இந்த ராஜு 12 ராசிக்குரிய இந்த ராசி மண்டலத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 2 வருஷம் கத்துக்கிட்டு 3வது வருஷம் நான் வந்து சக்கரவர்த்தி சாம்ராட் வேண்டா, இதுக்குள்ளேயே ரவும் மகள் சுத்திக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியல, பூந்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒன்று கிடைச்சிடாதாராங்கப்பா, இன்னும் இதுல என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வந்துக்கிட்டு நான் சக்கரவர்த்தி. அதனால் கேஎஸ்கே அவர் சொன்னார், மிக அழகாக இந்த ஜோதிடத்தை புரிய வைத்தார். அவர் சொன்ன 2 கோல்டன் ரூல்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனைத்தான் செய்யும். சரியா? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். அதாவது சப்ளாட் டிவிஷன் அது வேண்டாம், அதை நம்ம விட்டுருவோம். அந்த தன்னுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் தன் வீட்டு பலனை தானே செய்யும் அப்படின்ற ஒரு கோல்டன் ரூல்ஸ் அவர் கொடுத்தார். புரியுதா? பாவங்களை எடுத்து பேசும்போது உணர்ந்திருக்கான் துறை. அப்ப அதுக்கு அடுத்த ஒரு 13 ரூல்ஸ் இருக்கு. 2 ரூல்ஸ்ல நீங்க அடைக்கலாம். ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும். ஒரு பாவம் முந்தைய பாவத்தை கெடுக்கும். நீ 6ஆம் பாவம் வலுத்திருக்கும் போது மவனே நீ கல்யாணம் பண்ணி பாடுறா பாப்போம், வெங்காயம் செய்தா இல்ல ஒருத்தன் ஜென்ம லக்கணத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் 6 குறைவன், நீ கல்யாணம் பண்ணி பாரு, கோயில பரிகாரம் பண்றான், நடக்குமா? அதுக்கு மாற்று வழி என்ன அதை யோசிக்கணும். ஆனா இப்பெல்லாம் 2வது கல்யாணம் பண்ற அந்த பிள்ளைக்கு 36 வயசு 42 வயசு, நீங்க பாத்திருக்கீங்களா? 42 வயசு கல்யாணம் இல்லைங்க. அப்புறமும் என்ன சொல்றான், எனக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளை தான் வேணும். உனக்கு கல்யாணமே இல்லையடா, இது வேடிக்கல. அப்பயும் சொல்றேன், கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறதுக்கு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்டா. ஒரு பிள்ளைய ஒரு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூடாது. சரி, நோனோ நாங்க யார் தெரியுமா அப்படின்றாங்க. அப்பயும் இருடி, நீ இப்படியே தான் போகணும். என்ன இது வேடிக்கை இல்லை, சிந்திக்கணும். அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சப்தம ஸ்தானத்தினுடைய தீர்மானம் அவர் அழகா சொன்னார். ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கிடைக்கும். ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் வலுத்திருக்கு, நல்லா கவனிங்க. அவனுக்கு 2 பிள்ளை, நல்லா கவனிங்க. இது ஒன்று உங்களை உணர வச்சிடும். நான் முடிச்சுக்கிறேன், சாப்பிட போயிடுவோம். ஒருத்தனுக்கு 4ஆம் பாவம் வலுத்து நிற்குது. 4ஆம் பாவம் என்ன சொல்லுது? வீடு, நிலம், வாகனம், சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், சுற்றம்னு நம்ம சொல்றோம். அழகான வீடு. ஒவ்வொருத்தனுக்கு வீடு எப்படி பிரபஞ்சத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 வீட்டினுடைய தன்மையை தான் யாராலையும் கணிக்க முடியாது. கணிக்க முடியாது இல்லை. எப்படி கணிக்க முடியாதுன்னா, காலபுருஷனுடைய 4ஆம் இடமாகிய கடகமும் காலபுருஷனுடைய 8ஆம் இடமான விருச்சியமும் நம்ம ராசி மண்டலத்தில் பலகால் ராசியாக வச்சிருக்கான். பலகால் ராசியாக வச்சிருக்கான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே வசிக்கிறோம், வீடு வசிக்கிறோம். என் வீடு மாதிரி உங்கள் வீடு இருக்கா? உங்கள் வீடு மாதிரி அவர் வீடு இருக்கா? ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான அழகுபடுத்தி வீடை கட்டி நம்ம அவங்கவுங்க தகுதிக்கு தந்தாப்புல இருக்கும். அதனால தான் பலகால் ராசி 4ஆம் இடம். அவன் தகுதிக்கு தந்தாப்புல வீடை கட்டிக்கிறான். சரி, அடுத்து விருச்சி இலக்கம். அதாவது விருச்சி இலக்கம்னு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அதை ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா மரணம் நடக்குது? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா மரணம் நடக்குது? இந்த மரணத்தினுடைய தன்மையை பல வகையாக பிரிக்கலாம். எப்படிப்பட்ட மரணம், அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்து, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி மரணத்தின் தன்மை அது தீர்மானிக்கிறது எது? பலகால் ராசியாக விருச்சிகம் தான். ஆனால் ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவரக்கூடிய இடமும் அதுதான். அங்கேயே உன் விதி தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இந்த 2 வீடுகளினுடைய வித்தியாசத்தை இது மாதிரி இன்னொரு மாநாடு நடந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒரு ராசி மண்டலத்தை மட்டும் நான் பேசுகிறேன். அதுவே உங்களுக்கு போதுமானது. காலபுருஷ தத்துவத்தை நம்ம எடுத்தோம்னா விடிஞ்சிடும். சரியா? ஆனால் ஒரு பாவம். அப்போ நண்பர் என்ன செய்கிறாரு? நிறைய சொத்து வாங்குறாரு. இப்போ அவருக்கு காசு கிடைக்கிறது நல்லது. சொத்து வாங்குறது நம்ம தப்பு சொல்லக்கூடாதுல்ல, என்ன? ஆனால் பையன் இருக்கான், ஒரு பிள்ளை இருக்குது. நான் சொல்கிறேன், இது சொத்து போதுமையா, இதுக்கு மேலே வேண்டாம். உனக்கு எதுக்கு இல்லை, உன் பையனும் பொண்ணுக்கு தானே, இதுக்கு மேலே என்ன இருக்குது? மேலும் மேலும் வந்து நான் அவர்கிட்ட போய் இதுதான்டா காரணம்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி வாங்கி
ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, இந்த 4ஆம் பாவம் என்பது 5ஆம் பாவத்தை என்ன செஞ்சிடும்? ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும் சொல்றான், கெடுக்கும். 4ஆம் பாவம் வளர்ந்துருச்சு, 5ஆம் பாவம் என்ன ஆகும்? எஸ், வாரிசு இல்லை, அழுகிறேன். இதுக்கு தாண்டா அன்னைக்கே சொன்னேன், போதுமேடா உனக்கு. அப்ப பட்டதுக்கு பின்னாடி தானே புத்தி வருது. இப்படி இதுலயே மிதுன லக்கணத்தில் பிறந்தவனுக்கு 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம் தானே. இப்ப காலையில பேசும்போது அழகா மூந்தன் வள்ளி ஒன்று பேசிக்கிருந்தார். இங்க பாருங்க, எல்லாருக்குமே நம்ம முதல் குழந்தை பிறக்கும். தலைச்சானுக்கு தலைச்சான் கல்யாணம் இல்லாமல் ஒரு கோச்சி வந்துருச்சு இல்லையா? 5ஆம் இடம் எல்லாத்துக்குமே முதல் புத்திரன் தான். அது நம்ம கல்யாணம் முடிச்ச புதுசுல மகிழ்ச்சியால் கிடைக்கக்கூடிய குழந்தை 5ஆம் இடம், மகிழ்ச்சிகரமான குழந்தை. அந்த குழந்தை வரும்போது 2வது குழந்தை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஏன்னா அது 7ஆம் இடம். சரியா? நான் எல்லாத்தையும் சொல்லி ஒரு 3 குழந்தை பெற்றுக்குங்கடா, 3வது குழந்தை பிறந்தோன்னா உங்களுக்கு யோகத்தின் கதவுகள் திறக்கும்னு சொல்லுவேன். அவன் விட்டுருவேன். ஆனால் 3வது குழந்தை எந்த இடத்துல வருது? 9ஆம் இடம் வந்துருதா? அங்கே தான் பாக்கியத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. இதுதான் இப்படி தான் வேலை செய்யுது இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்தில் நான் ரிஷபலக்கணத்துக்கார வருவான், டேய் உன் கூட பிறந்தது 7-8 பேரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சாமி 5-6 பேர் இருக்கும் அப்படிமா. ஏன்னா 3ஆம் இடம் பலகால் ராசி. சரியா? இப்போ நமக்கு ஒரு புத்தி வரும். அப்போ சப்தமாதிபதி போய் கடகத்திலேயோ விருச்சியத்திலேயோ இருந்தால் என்ன சாமி கேட்கணுமா இல்லையா? 7ஆம் பாவம் இருந்தால் வாழ்க்கை தொழில்தானே. அவன் வச்சிருக்கிறது கட்டிக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக நிறைய இருக்கும். இது இயற்கை, அது விடாது. அதில் ரெட்டப்பட ராசின்னு வச்சிருக்கான், பலகால் ராசின்னு வச்சிருக்கான்ல. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கேஸ்கே ரொம்ப அழகா சொல்வார் சப்தமாதிபதி. அவர் சொல்வார் 7th கஸ்பல் சப்லாக் இஸ் இன் 12th sign will gives a second marriage. இதில் நிறைய இருக்கு சாமி. அது விதிகள்லாம் நிறைய, ஒரு விதிக்குள்ள அடக்க முடியாது, நிறைய இருக்கு, நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆனாலும் என்ன சொல்லலாம், அந்த ரெட்டப்பட ராசியில் போய் இப்போ ஒருத்தன் ரிஷபலக்கணத்துக்காரன் இருக்கான், அவன் ஒரு பேனா வாங்க போகிறான், இல்லை ஒரு சட்டை எடுக்க போகிறான், ஏதாவது ஒரு பொருளை வாங்க போகிறாங்க, 2ஆக தான் வாங்குவேன். ஏன்னா அவனுக்கு 2ஆம் இடம் ரெட்டப்பட ராசி. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ரிஷபலக்கணத்துக்கான 2 குடும்பம் வைக்குமா சாமி? உண்மை. இதை பற்றி நான் இழுத்தெல்லாம் வம்பாகி போகும். சரியா? அதனால எளிமையாக இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எளிமையான வழிமுறைகளை, வழிபாட்டு முறைகளை. நீங்கள் இப்போ ஐயப்பனுடைய இதை வந்து சுவாமிகள் சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இல்லையா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகள் இருக்கிறது. நீங்கள் யாரை வழிபட்டால் நன்றாக இருக்கும்? உங்கள் ஜோசியத்தை கேளுங்க, நான் யாரை வழிபடணும்னு கேளுங்க. என்ன கிழமை வழிபடாதான் ராஜா சங்கர் அழகா சொன்னார், இந்த கிழமை போய் இந்த இதை இப்படி வழிபடு, உனக்கு நல்லா நீ கண்ட நாளில் போய் வழிபட்டேன்னா எப்படா, உனக்குரிய நாளில் போய் வழிபடு. அந்த சாமி இல்லைன்னா சொல்லு அவர் என்ன. அதனால வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டு, வாழ்வியல் முறைகளை புரிந்து கொண்டு, நம்மளுடைய வளமான வாழ்வுக்கு நவக்கிரகங்களுடைய துணையை நாம் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடத்திக்கினா, வாழ்க்கை நடத்தினா நீங்கள் தான் சக்கரவர்த்தி இல்லையா? புரிஞ்சுக்கேன். நான் நிறைய இன்னொரு காலம் வரும்போது சிவராமனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சுவாமிகளுக்கு நமஸ்காரம், மூந்தன் முரளிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அதாவது எப்பயுமே நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சுந்தர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி. ஆனந்தம் ஆனந்தம். பேச்சே வச்சுக்கூடாது. அதாவது இவர் சொல்ற ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோடீஸ்வரன் தான். அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேன். ஏன்னா சாமி ஏதோ கேட்டு ஃபோன் பண்ணுறாரோன்னு நினைச்சிருவாங்க. புரியுதா நான் சொல்றது? அங்கே நம்ம மரியாதை மதிப்பு போயிடும். அதனால் ஃபோன் நம்பர்லாம் வேண்டாம். சிவராமன் அதில் மூந்தமர்கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறேன், அவர்கிட்ட கேட்டு சரியா? ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேன். அதையும் பார்க்குறேன். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துக்களை எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்த நம்முடைய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட மகிழ்ச்சி. இப்பொழுது உணவு இடைவேளைக்கு பிறகு நம்முடைய